Hello everyone, welcome back to my channel Jan Pedagogy. In this section we are going to see about class 8 science lesson 9 reproduction in animals. So idoda part 1 video oda link வந்து நான் description தரேன். Don't miss it. இது வந்து part 2 video. So it's also in most requested video and also important lesson video too. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த லெசன் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ரீப்ரொடக்ஷனாக என்னென்னு பார்த்தோம், தென் வந்து மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம், தென் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனாக என்னென்னு பார்த்துருக்கோம், தென் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் என்னென்னு பார்த்தோம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்த்தோம், தென் வந்து எப்படி வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னு பார்த்துருந்தோமா. தென் we also saw about test tube babies too, அதையும் பார்த்துருந்தோம். In this video we are going to see about development of embryo. எப்படி வந்து ஒரு embryo வந்து develop ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். Fertilization results in the formation of zygote which begins to develop into an embryo. The zygote divides repeatedly to give rise to a ball of cells. The cells then begin to form groups that develop into the different tissues and organs of the body. Fertilization ஓட ரிசல்ட்டே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா zygote ஃபார்ம் பண்ணுறது தான். அந்த zygote வந்து என்ன ஒரு எம்ப்ரியோவாக வந்து டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னாங்க. அந்த zygote வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செல்லாக வந்து உருவாயிருக்கும். தென் அந்த செல்லு தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டிஷ்யூஸாக வந்து ஃபார்ம் ஆகும். குரூப் ஆஃப் செல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ டிஷ்யூ, தென் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் கம்பைன் டு ஃபார்ம் அன் ஆர்கன். நிறைய ஆர்கன்ஸ் சேர்ந்தது என்னது நம்ம பாடி. ஒரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாடி ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா செல்லால் உருவானது தான். ஓகேவா? குரூப் ஆஃப் செல்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் அ டிஷ்யூ, தென் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் கம்பைன் டு ஃபார்ம் அன் ஆர்கன், தென் குரூப் ஆஃப் ஆர்கன் கம்பைன் டு ஃபார்ம் அ ஹோல் பாடி. அதுதான் வந்து என்னது ஒரு ஹியூமன் இல்லை ஒரு அனிமல். ஓகேவா? ஏதோ ஒன்று. This developing structure is termed as an embryo. இந்த உருவாகுதுல அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க embryo அப்படின்றாங்க. The embryo gets embedded in the wall of the uterus for further development. ஒரு பேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ரியோலேருந்து ஜைகோட்லேருந்து என்னவா ஆகுதுன்னா எம்ப்ரியோவாக வந்து என்னது ஃபார்ம் ஆகிடுது. அது வந்து எங்கே நடக்குது அது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேலோட ஒரு யூட்ரஸில் தான் வந்து நடக்குது. ஒரு ஃபீமேலோடைய யூட்ரஸில் நடக்குது. The embryo continues to develop in the uterus. It gradually develops body parts such as hands, legs, head, eyes, ears, etc. அந்த பேபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி வந்து வெளியே வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஐஸ் இருக்கும், இயர்ஸ் இருக்கும், தென் வந்து லெக்ஸ் இருக்கும், ஹேண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? எல்லாமே வந்து அந்த பேபிக்கு இருக்கும். The stage of the embryo in which all the body parts can be identified is called fetus. ஓகேவா? ஸோ அந்த பாடி பார்ட்ஸ் ஃபுல்லாகவே சேர்ந்து வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறாங்க, அதை வந்து fetus அப்படின்றாங்க. When the development of the fetus is complete, the mother gives birth to baby. So baby வந்து ஃபார்ம் ஆகுதுலேருந்து அது டெவலப் ஆகுது எவ்வளோ நாள் ஆகுது? 9 months ஆகுது. ஓகேவா? ஃபார் ஹியூமனுக்கு 9 months ஆகுது. ஸோ தென் வந்து அதோட டெவலப்மெண்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மதர் வந்து இட் கிவ்ஸ் பர்த் டு த பேபி. Internal fertilization takes place in the hens also. Internal fertilization ஹியூமன்ஸ்க்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்றது கிடையாது, ஈவன் ஹென்ஸுக்கு கூட நடக்குது. எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். Soon after fertilization, the zygote divides repeatedly and travels down the oviduct. As it travels down, many productive layers are formed around it. The hard shell that you see in a hen's egg is one such a productive layer. So after fertilization, the zygote வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக டிவைட் ஆகி ட்ராவல் ஆகுமா. ஓகேவா? ட்ராவல்ஸ் டவுன் த ஓவிடக்டை போய் ரீச் ஆகிடுது. அது ரீச் ஆனதுக்கப்புறம் என்னென்னா அது மேலே வந்து நிறைய ப்ரொடக்டிவ் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுது. தட் இஸ் கால்ட் அஸ் அன் ஹாட் ஷெல். ஓகேவா? அதுதான் வந்து என்னது இந்த முட்டை ஓடுன்னு சொல்கிறோம்ல, ஹாட் ஷெல், இந்த ஒயிட்டாக இருக்கும் பாருங்கள், அதுதான். ஓகே, ஸோ ஹாட் ஷெல் வந்து ஃபார்ம் ஆகிடுது. அது வந்து என்ன அப்படின்னா அந்த உள்ளே இருக்க எக்கை வந்து காப்பாற்றுற ஒரு ப்ரொடக்டிவ் லேயர். ஓகேவா? அது வந்து பாதுகாப்பானது. After the hot shell is formed around the developing embryo, the hen finally lay the eggs. The embryo takes about 3 weeks to develop into a chick.
ஸோ ஒன்ஸ் வந்து ஹார்ட் ஷெல் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எம்ப்ரியோ சுற்றி ஹார்ட் ஷெல் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா தென் இந்த ஹென் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா முட்டை போட்டுரும். ஓகே, இட் லேஸ் த எக். அந்த எக்கு வந்து சிக்காக வந்து ஃபார்ம் ஆகுது. தட் எம்ப்ரியோ வந்து சிக்காக ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ வீக் ஆகும்? 3 வீக்ஸ். இட் நியர்லி டேக்ஸ் அபவுட் 3 weeks. 21 to 22 days வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. You must have seen the hen sitting on the eggs to provide sufficient warmth. ஸோ எக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடக்காக்குதுன்னு சொல்லுவாங்களே, ஹென்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கு மேலே உட்காந்தே இருக்கும். ஒன்ஸ் அது முட்டை பொரிச்சிட்டு தென் அது மேலே உட்காந்துட்ருக்கோம். என்ன அப்படின்னா அடக்காக்குறதுன்றது. ஸோ அது வந்து என்னென்னா அதோடைய சிக்குக்கு அதோடைய எக்குக்கு வந்து என்ன பண்ணுது, ஒரு நல்ல வார்ம் கொடுக்குது, ஒரு சூடு கொடுக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுது, அது மேலே உட்காந்துட்ருக்கு. After the chick is completely developed, it burst and opened the eggshell. ஸோ அது ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த ஓட்டை வந்து உடச்சிக்கிட்டு அந்த சிக் வந்து என்ன ஆகிடும், வெளியே வந்துடும். In animals which undergo external fertilization, development of embryo takes place outside the female body. The embryo continues to grow within their egg coverings. After the embryos develop, the egg hatch. You must have seen numerous chatbots swimming in the ponds and the streams. So external fertilization வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடக்குது, ஒரு சில அனிமல்ஸ்க்கு வந்து நடக்குது. இவ்வளோ நேரம் நம்ம இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் பற்றி பார்த்தோம். Now we are moving with external fertilization. ஸோ ஒரு சில அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. பட் இட் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த ஃபீமேல் பாடி. ஓகே, ஒரு ஃபீமேல் பாடியிலேருந்து வெளியே தான் வந்து நடக்குது. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ப்ரியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக் கவரிங் வந்து மூடி இருக்கும். ஓகேவா, அந்த எக்கு மாதிரி மூடி இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், இதுக்கானது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா லைக் டேட்போல். இதான டேட்போல் சொல்கிறாங்க. இந்த ஃப்ராகோடது தான் என்னன்னு சொல்கிறாங்க, அந்த டேட்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. தென் we are moving with viviparous and oviparous animals. The animals which give birth to young ones are called viviparous animals. Those animals which lay eggs are called oviparous animals. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைல்ட்ஹுட் டேஸ்லேயே வந்து விவிபாரஸ் அனிமல்ஸ்னால் என்ன, ஓவிபாரஸ் அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ விவிபாரஸ் அனிமல்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு அனிமல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எக் ஒன் கொடுக்குது அப்படின்னா அது வந்து என்னது, விவிபாரஸ் அனிமல். ஓவிபாரஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு அனிமல் முட்டை போடுறதுல the animal which laying eggs are called oviparous animals. Viviparous-க்கான எக்ஸாம்பிள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cow, dog, then elephant, goat. So these are the examples of the viviparous animal. Then oviparous-க்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா hen, snake, lizard. These are the examples of the oviparous animals. The eggs of a few animals are easy to observe because their mothers lay them outside their bodies. These are the examples of the oviparous animals. ஒரு பேபியோட க்ரோத்தை அந்த ஃபீமேலோட பாடியிலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் கிளியராக பார்க்க முடியும். அது என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அந்த மதர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹென்னை எடுத்துக்கலாமே, ஹென்னு வந்து முட்டை போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முட்டையை நம்ம என்ன பண்ண முடியும், அதோட எக்கை வச்சு அதோடைய சிக்கோட க்ரோத்தை வந்து நம்ம பார்க்க முடியும்ல. ஸோ அதுதான் வந்து என்னன்றாங்க oviparous animals. But you not able to collect the eggs of a dog, cow or cat. ஸோ டாகோட எக்கெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ண முடியுமா? நோ. ஓகேவா, பிகாஸ் இட் கிவிங் பர்த் டு த யங் ஒன். அதோடைய குழந்தைக்கு ஸ்ட்ரெயிட் அது வந்து என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டாக வந்து யங் ஒன்னாக வந்து பர்த் பண்ணுது. முட்டையாக போடாமல் அது என்ன பண்ணுது, ஸ்ட்ரெயிட்டாகவே யங் ஒன் கொடுக்குது. ஸோ அதோடைய க்ரோத்தெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. This is because they do not lay eggs. The mother gives birth to the young ones. These are the examples of the viviparous animals. I hope you all clear about the viviparous and oviparous animals, right? Now we are moving with the young ones to adult. எப்படி வந்து ஒரு young oneலேருந்து அடல்ட்டாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். The new individuals which are born or hatched from the eggs continue to grow till they become adult. ஸோ நியூ இண்டிவிஜுவல் இஸ் நத்திங் பட் நியூ பேபி. ஓகேவா, ஸோ அது வந்து பார்ன் ஆகி ஆர் ஹேட்ச்டு. ஓகேவா, ஒன்ஸ் அது பார்ன் ஆகுது இல்லை அப்படின்னா ஹேட்ச் ஆகுது ஃப்ரம் த எக்ஸ் டு கண்டினியூ டு க்ரோ டில் த பிகம் அடல்ட். அவங்க அடல்ட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இன் சம் அனிமல்ஸ் த யங் ஒன் மே லுக் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அடல்ட்ஸ். ஸோ ஒரு சில்க்வார்மோடைய லைஃப் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அது என்னவாக இருக்கும், எக்காக இருக்கும். தென் என்னவாக இருக்கும், ஒரு லாவா இல்லை கேட்டர் பில்லராக மாறும்.
then it forms into a pupa. Okay, pupa மாறும், then it becomes an adult. Okay, இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. ஸோ அப்போ அந்த சில்க்வார்ம் என்னவா இருக்கு, எக்காக தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அது அடல்ட் ஆகிற வரைக்கும் என்னது க்ரோத் வந்து என்னது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. தென் ஃப்ராகை கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஃப்ராக் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு எக்காக இருக்கும், தென் இட் ஃபார்ம்ஸ் இன்டு அ டேட்புல் லார்வாவாக மாறும், தென் இட் கம்ஸ் இன்டு அடல்ட். ஓகே, அப்போ ஒரு எக்காக வந்தது, தென் அடல்ட் ஆகிற வரைக்கும் என்ன ஆகுது, அதோட க்ரோத் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றாங்க. Similarly, the caterpillar or the pupa of a silkworm looks very different from the adult moth. Okay, so a caterpillar ஒரு pupa-ஓ caterpillar-ஓ என்னது ஒரு adult அவங்களுடைய parent விட எப்படி இருப்பாங்க, அவங்க டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. The features that are present in the adult are not found in these young ones. இப்போ நம்மலாம் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து நம்மளுடைய அப்பா அம்மா இருக்கோம் அம்மா மாதிரி இருக்கோன்னு சொல்லுவாங்கல்ல. பட் இந்த சில்க்வார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய கேட்டர்பில்லரையோ இல்லை அதோடைய பியூப்பாவோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சில்க்வார்ம் மாதிரி இருக்குமா, அதோட அடல்ட் சில்க்வார்ம் மாதிரி இருக்குமா? நோ, கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ ஒன்ஸ் வந்து அது வந்து என்னது எங்வானா இருக்கும்போது அவங்களுடைய அடல்ட் மாதிரி இருக்கவே இருக்காது. The transformation of the larva into an adult through drastic changes is called metamorphosis. அந்த லாவா வந்து அடல்ட்டாக மாறுதில்ல, த்ரூ drastic change, ஒரு பயங்கரமான சேஞ்சில் வந்து மாறுதில்ல, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க மெட்டமார்ஃபோஸ். இந்த சில்க்வார்மோட லாவா வந்து சில்க்வார்ம் மாதிரி இருக்காது. ஓகேவா, ஒன்ஸ் அந்த லாவா வந்து ஹேட்ச் ஆச்சு க்ரோ ஆச்சு அப்படின்னா தான் என்னவா இருக்கும், அந்த அடல்ட் வார்ம் மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாவாலேருந்து அடல்ட் வார்மாக மாறுறதுக்கும் டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க மெட்டமார்ஃபோசிஸ். In human beings, body parts similar to those present in the adults are present from the time of birth. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேபி ஹியூமன் பீயிங்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோ பேபியாக இருக்கும்போதே, இப்போ குழந்தையாக இருக்கும்போதே அந்த குழந்தையோடைய ஃபேஸோ இல்லை கண்ணோ இல்லை வந்து நோஸோ வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய அடல்ட் மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிமிலராக இருக்கும். பட் when coming to the silkworm or வாட்ஸ் தட் ஒன் ஃப்ராக், அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து என்னது இருக்காது, அவங்களுடைய பேபி வந்து அவங்களுடைய அடல்ட் மாதிரி இருக்காது அப்படி. Then we are moving with the asexual reproduction. So far we have learnt about reproduction in some familiar animals. But what about very small animals like hydra and microscopic organisms like amoeba? Do you know how they reproduce? Let us find out. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில அனிமல்ஸோடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸோடைய ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்னா என்ன அப்படின்னா நம்மளோட வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, நம்மளோட நேக்கட் ஐயால் பார்க்க முடியாது தான் என்னன்னு சொல்கிறாங்க மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் amoeba, hydra, bacteria. These all comes under microscopic organisms. Let us see about that. First we are moving with hydra. In each hydra there may be one or more bulges. These bulges are the developing new individuals and they are called buds. So நம்மளுடைய ஃபிகர் பாருங்க 9.11, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலே இருக்குது. ஸோ திஸ் இஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் ஹைட்ரா. அந்த ஹைட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு இடத்துல வந்து என்னது பல்ஜாக இருக்குது. அந்த பல்ஜ் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் இமேஜுக்கும் செகண்ட் இமேஜுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். அந்த சைடில் வந்து ஒரு பல்ஜில் வந்து க்ரோ ஆகிருக்கா ஃபர்ஸ்ட் இமேஜுக்கும் செகண்ட் இமேஜுக்கும். தென் வந்து தேர்ட் இமேஜில் பாருங்கள் ஒரு ஃபுல்லாகவே அது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த நியூ இண்டிவிஜுவல்ஸாக வந்து ஃபார்ம் ஆகிருக்குல்ல, அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க பட்ஸ். தட் கால்ட் அஸ் அன் பட்ஸ். In Hydra 2, the new individuals develop as outgrowth from a single parent. ஒரே ஒரு பேரண்ட் கிட்ட இருந்தால் என்ன பண்ணுறாங்க, அவங்க நியூ இண்டிவிஜுவல் வந்து ஃபார்ம் ஆகுறாங்க. நம்ம இது வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் பார்த்தோம், போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து வேணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வேணும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வேணும்னு பார்த்தோம். ரெண்டு ஃபியூஸாக இதான் வந்து ஒரு பேபி வந்து ஃபார்ம் ஆகும், நியூ இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு பார்த்தோம். பட் இந்த asexual reproduction, single parent is enough to produce a new individual. ஒரு பேரண்ட் வந்து போதும், நியூ இண்டிவிஜுவல் நியூ ஒன்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேரண்ட் வந்து போதும்.
So this type of reproduction in which only a single parent is allowed is called asexual reproduction. ஒரு parent மட்டும் போதுனா அது வந்து என்னது asexual reproduction. Since new individuals develop from the bud in hydra, this type of asexual reproduction is called budding. So in the small one வந்திருக்குல அது வந்து என்னன்னு சொல்றோம் நம்ம budன்றோம். அதுல இருந்து ஒரு புதுசா ஃபார்ம் ஆயிருக்குல that is called as an budding. இது வந்து என்னன்னு சொல்றோம் budding அப்படினு சொல்லிருக்கோம். Another method of asexual reproduction is observed in the microscopic organism amoeba. இன்னொரு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா asexual reproductionக்கு amoeba பார்க்கலாம். So amoeba பத்தி நமக்கு எல்லாரும் நல்லா தெரியும் because we are studied in the previous classes too. So amoeba is a single cell organism. It does not have a definite shape. அமீபா வந்து ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் பார்த்துருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஷேப்பே இல்லை அப்படின்னு பார்த்துருக்கோம். இதோட நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் ஆகும்னு பார்த்துருக்கோம். நிறைய இதை பற்றி நமக்கு தெரியும்ல. இது ஃபுட்டை வந்து எப்படி என்கலஃப் பண்ணுன்னா யூஸிங் த சூடோபோடியா ஃபால்ஸ் ஃபீட்டை வச்சு என்கலஃப் பண்ணும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? now we will move with amoeba. You have already learnt about the structure of amoeba. You will learn that amoeba is a single-celled organism. It begins a process of reproduction by the division of nucleus into two nuclei. So இது வந்து ஒரு single cell organism சொல்லிருக்காங்க. இதோட reproduction எப்படி இருக்கும் அப்படின்னா nucleus வந்து divide ஆகத்துதான். This is followed by the division of its body into two, each part receiving a nucleus. Yeah, see the figure 9.12. ஏ பாருங்க, அதுல வந்து first வந்து ஒரு அமீபா இருக்கு. ஓகேவா? அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா உள்ளே இருக்க நியூக்ளியஸ் வந்து டூவாக வந்து டிவைட் ஆகுது. டிவைடிங் நியூக்ளியஸ் கொடுத்துருக்காங்களா? தென் சி த இமேஜ் சி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் வந்து என்னென்னா தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகுது. தனித்தனி அமீபாவை வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. தட் மீன்ஸ் ஃப்ரம் த சிங்கிள் அமீபா டூ அமீபாவாக ஸ்ப்ளிட் ஆக பார்க்குறாங்க. தென் சி த இமேஜ் டி. ஓகேவா? 9.12 டி டாட்டர் அமீபான்னு இருக்காங்களா அதான். ஸோ ஃப்ரம் த சிங்கிள் அமீபா two daughter amoebas are formed. ஓகேவா? ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் வச்சுக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டு டாட்டர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபைனலி two amoeba are produced from one parent amoeba. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு parent amoeba கிட்டேருந்து two amoebas வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. This type of asexual reproduction in which an animal reproduces by dividing into two individuals is called binary fission. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தா budding பார்த்தோமா, ஹைட்ரால budding பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒரு சிங்கிள் அமீபா டூவாக வந்து டிவைட் ஆச்சு அப்படின்னா டூ இண்டிவிஜுவல்ஸை வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, பைனரி ஃபிஷன். Yeah, we will move the story of a dolly, the clone. Cloning is the production of an exact copy of a cell. So இது வந்து நம்ம first இந்த word கேள்விப்படுறோம். Cloning is nothing but ஒரு செல்லோடைய ஒரு exact copy தான். Cloning is nothing but ஒரு copies தான். For example, இப்போ நம்ம குரூப்பாக வந்து ஒரு டூர் போகிறோம், ட்ரிப் போகிறோம். அங்கே வந்து என்ன பண்ணுறோம், நம்ம சிங்கிள் ஃபோட்டோ தான் வந்து எடுப்போம். ஓகேவா? குரூப் ஃபோட்டோ சிங்கிள் தான் எடுப்போம். ஃப்ரம் தட் சிங்கிள் ஃபோட்டோ நம்ம என்ன பண்ணுவோம், ஜெராக்ஸ் காப்பீஸ் போடுவோம்ல, ஃபோட்டோ காப்பி போடுவோம்ல, அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, cloning. So exact copy அந்த ஒரிஜினல் ஃபோட்டோவோடைய ஒரு எக்ஸாக்ட் காப்பியை தான் வந்து என்னது, cloning. So cloning is the reproduction of an exact copy of a cell. cloningனா வந்து என்னது, ஒரு செல்லோடைய எக்ஸாக்ட் காப்பியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் வந்து என்னது cloning. Or any other living part or a complete organism. ஒரு செல்லோட எக்ஸாக்ட் காப்பியாக இருக்கலாம், இல்லை ஒரு லிவிங் பார்ட்டோட எக்ஸாக்ட் காப்பியாக இருக்கலாம், ஆர் அ கம்ப்ளீட் ஆர்கானிசம் அந்த ஃபுல் உருவத்தோடைய எக்ஸாக்ட் காப்பியாக இருக்கலாம். Cloning of an animal was successfully performed for the first time Jan Wilmot and his colleagues at the Roslin Institute in Edinburgh, Scotland. ஸோ இந்த cloning வந்து யார் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்காட்லாண்டில் இருக்க ரோஸ்லின் இன்ஸ்டியூட் தான் வந்து பண்ணியிருக்காங்க. they successfully cloned a sheep named Dolly. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஷீப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, க்ளோன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஒரு நேமும் வச்சுருக்காங்க, that called as an Dolly. Dolly was born on 5th July 1996 and was the first mammal to be cloned.
எப்போ வந்து இது born ஆச்சு அப்படின்னா on 5th July 1996. It was the first mammal to be cloned. இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க first mammal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. During the process of cloning Dolly, a cell was collected from the mammary gland of a female fin dorsal sheep. இந்த cloning பண்றதுக்கு செல்லை வந்து யார்கிட்ட எடுத்திருக்காங்க அப்படின்னா from a female fin dorsal sheep கிட்ட தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபிகர் 9.3ல ஏல இருக்காங்களா அவங்க தான் வந்து என்ன fin dorsal sheep. Simultaneously, an egg was obtained from a Scottish black-faced ewe. So, same as like ஒரு egg வந்து யார்கிட்ட இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா Scottish black-faced ewe அவங்க கிட்ட இருந்து என்னது egg எடுத்திருக்காங்க. ஸோ ஏல இருக்கவங்க கிட்ட fin dorsal கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க செல் எடுத்திருக்காங்க. ஃப்ரம் த பியில் இருக்கவங்க கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க எக் எடுத்திருக்காங்க. The nucleus was removed from the எக் ஓகேவா. ஸோ இந்த ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபேஸ் ஈவ் கிட்டேருந்து என்ன பண்ணிட்டாங்க எடுத்த எக்கில் நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிட்டாங்க. நியூக்ளியஸை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் எக்கு தான் எடுத்திருக்காங்க. தென் the nucleus of the mammary cell from the fin dorsal sheep was inserted into the egg of the Scottish black-faced ewe. ஸோ இந்த fin dorsal கிட்டேருந்து எடுத்த நியூக்ளியஸையும் தென் ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபேஸ் ஈவ் கிட்டேருந்து எடுத்த செல்லையும் இன்சர்ட் பண்ணி யாருக்கு செல்லை கம்பைன் பண்ணி யாருக்கு இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்காட்டிஷ் பிளாக் ஃபேஸ் ஈவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. The egg thus produced was implanted into the Scottish black-faced ewe. Development of this egg followed normally and finally Dolly was born. So இந்த process வந்து என்ன இருக்கு ஒரு சக்ஸஸ் ஆயிருக்கு. ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கு இந்த ஸ்காட்டிஷ் black-faced ewe வந்து ஒரு நியூ இண்டிவிஜுவலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுதான் வந்து என்ன அப்படின்னா Dolly. Though Dolly was given birth by Scottish black-faced ewe, it was found to be absolutely identical to the fin dorsal sheep from which the nucleus was taken. இருந்துச்சு அப்படின்னா absolutely identical to the fin dorsal sheep. fin dorsal sheep எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கு இந்த டாலி வந்து இருந்திருக்கு. Dolly did not show any character of the Scottish black-faced ewe. Dolly வந்து என்ன பண்ணல அப்படின்னா அந்த Scottish black-faced ewe உடைய எந்த ஒரு கேரக்டரையும் காமிக்கல. தென் வந்து அதோடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் இல்லை. தென் வந்து கேரக்டர்ஸும் எதுவுமே இல்லை காமிக்கலை. Dolly was a healthy clone of the fin dorsal sheep and produced several offsprings of her own through normal sexual means. So Dolly வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா fin dorsal sheep உடைய ஒரு எக்ஸாக்ட் காப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இது வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இதுவும் வந்து நிறைய ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி Dolly died on 14th February 2003 due to certain lung disease. சடனாக என்ன பண்ணியிருக்கு டோலி வந்து டைட் ஆகிருக்கு ஆன் 14th February 2003 டியூ டு எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லங் டிசீஸால் வந்து என்னது அது வந்து இறந்துட்டுருக்கு. Since Dolly, several attempts have been made to produce cloned animals. However, many died before birth or die soon after birth. ஸோ நிறைய அட்டம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேமல்ஸை வச்சு க்ளோன் பண்ணியிருக்காங்க. காப்பீஸ் எக்ஸாக்ட் காப்பீஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்த் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒன்று இறந்துருக்கு ஆர் அதர்வைஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டைட் சூன் ஆஃப்டர் பர்த். ஓகே பிறந்து சீக்கிரமாகவே என்ன பண்ணிகிட்ருக்கு இறந்துட்டுருக்கு. The cloned animals are many at times found to be born with severe abnormalities. ஸோ நிறைய cloned animals வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிவியரான இருக்க அப்நார்மாலிட்டியோடு தான் பிறக்குது. நிறைய குறைகளோடு தான் வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ I think we have completed this lesson. Let's we move with keywords. Asexual reproduction, binary fission, budding, eggs, embryo, external fertilization, fetus, internal fertilization, metamorphosis, oviparous animals, sexual reproduction, sperms, viviparous animals, zygote. Children, we have successfully completed this lesson. So in the lesson la edachi doubt irunduchina you can ask me in the comment box. So it's a most requested video and an important lesson too.
Don't skip it. இதோட part 1 video link description boxல தரேன். So don't miss it. வேற ஏதாச்சும் ஒரு important lesson video வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம comment boxல சொல்லலாம். We will see the book back exercises on the next video. Until then, bye bye from Priyadashni.